ஹெல்த்தியான வீட் குக்கீஸ் பார்க்கலாமா? இதோட லைஃப் வந்து 10 days வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் சூப்பராக இருக்கும். ஏர் டைட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பவுலில் பட்டர் எடுத்திருக்கேன். தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. ஸோ அந்த பவுலில் சாஃப்டான பட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ குக்கீ செய்ய போகிறீங்கன்னா 2 hours முன்னாடியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 2 hours முன்னாடி எடுத்து இந்த மாதிரி வெளியே வச்சுக்கோங்க. இந்த பட்டரை விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் விஸ்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இது கூட 1/2 கப் வந்து நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்வீட்னஸ் இது தான், இவ்வளோ போதும் என்னோடய ஸ்வீட்னஸ்க்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 tablespoon 3 tablespoon கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வந்து விஸ்க் பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து விஸ்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி இதான் கன்சிஸ்டன்சி, இதான் வந்து அந்த ஸ்டிஃப் பீக் வரணும். நீங்கள் வந்து உள்ளே வச்சு தூக்குனிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூட வந்து நான் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நான் எப்படி விஸ்க் பண்ணுறேனோ அந்த மாதிரியே பண்ணுங்கள். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் தான் டைட்டாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்காது. திருப்பி அகெயின் இதே மாதிரி பண்ணிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நான் எப்படி ஸ்பேச்சுலா வச்சு பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் பால்லாம் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா 1 teaspoon மட்டும் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இந்த குக்கீஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்களே அகெயின் அண்ட் அகெயின் செஞ்சுட்டே இருப்பீங்க. இதுதான் நான் வந்து சேலுக்கு யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் நட்ஸோ சாக்கோ சிப்ஸோ எதனாலும் போட்டுக்கோங்க. நான் என்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சு, நான் அதை போட்டுக்கிட்டேன். வால்நட் கூட இது கூட போட்டு செய்யலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட டேட்ஸ் கூட போட்டு செய்யலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் டேட்ஸ் பேஸ்ட்டை அரைச்சி கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் நான் எடுத்து வச்சுருக்கேன். 10 minutes ஆல்ரெடி வந்து நான் ப்ரீ ஹீட் போட்டு வச்சிட்டேன். 180 degreeயில் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 15 minutes ஆச்சு எனக்கு டைம் இது பேக்காக. 15 minutes கழிச்சு பாருங்களேன், நம்ம குக்கீஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு ஏதோ வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.